உட்காருமா. விடு என்ன. ஆ ஏங்க ஆ டீ குடிச்சிங்கன்னா குடிச்ச கிளாஸ் கூட எடுத்து வைக்க மாட்டீங்களா? நான் எடுத்து வைக்கலன்னா நீ எடுத்து வை. உனக்கு என்ன வேலை? ஆமா, உங்களுக்கு சேவை செய்தா எங்க வீட்ல பெத்து விட்டுருக்காங்க. ஏய், எதிர்த்து பேசாத. கோவம் வந்து மூஞ்சி மகர்ல அடிச்சு உடைச்சிருவேன். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் அப்படிதான் பேசுவேன். போய் தொலை. அப்பா பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு. ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வேலைக்கு போறேன்னு சொல்லுவேன். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? தூங்கிட்டாளா? தேவையில்லாம கையெல்லாம் வச்சு தொலைஞ்சிட்டோம். இதையே சாக்கா வச்சு இன்னைக்கு சமைக்காம தூங்கிட்டா. இனி இவளை நம்ம தான் சமாதானப்படுத்தணும். பேசாம நாமளே சமைச்சிருவோமா? சமைக்க வேற என்ன இருக்குன்னு தெரியலையே. சரி, போய் தான் பாப்பமே. கத்தி, வெங்காயம், முட்டை, ஒரு ஆம்பளைக்கு இது இருந்தா போதுமே. ஈஸியா சமைச்சிடலாம். தாளிச்சிட வேண்டியதுதான். இது வேற இங்க இருந்தா திட்டுவா. மிளகா பொடி, மீன் பொடி, ரசப்பொடி போடுவோம். சூடா இருக்கு. சாப்பாடு வேற இவ்வளோ சூடா இருக்கே. இவ வேற எவ்வளோ சூடா இருக்காளோ. போய் பார்ப்போம். பொசிஷன் மாறாம அதே இடத்துல படுத்திருக்கா. சத்யா, சத்யா. இது வேலைக்காவாது. நம்ம வேலையை காமிச்சிட வேண்டியதுதான். விடு. எங்க தூக்கிட்டு போற? வாமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் கீழ இறக்கி வா. விடு. உட்காரு. ஆ இந்த ஆ வச்சுக்கோ. எனக்கு வேணாம். சாரி. சாரிலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஐ லவ் யூ. போட்ட சண்டைக்கு அர்த்தமே இல்லாம ஆக்கிட்டான். சண்டை போடுறவ தான் ஒய்ஃப், சமாதானப்படுத்துறவன் தான் ஹஸ்பண்ட். ரிலேஷன்ஷிப்ல சண்டை போடுங்க. ஆனா அதே நேரம் எனக்கு உன் மேல பாசமும் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கு பேரு தான் கேரிங்.